ஓ மை காட், என்னங்க நடக்குதுங்க? யார் அந்த பையன்? எப்படி இந்த டீமுக்குள்ள வந்தான்? எந்த பையனை பத்தி இவ பேசிட்டு இருக்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? சரி, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? 1993ல மத்திய பிரதேசல ஒரு பையன் பிறக்கிறான். அவங்க அப்பா மிகப்பெரிய பிசினஸ்மேன். இவனுக்கு கிரிக்கெட் மேல ரொம்ப ஆர்வம். 8 வயசுல இருந்தே கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கான். ஆனா ஒரு பவுலரா தான் இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றான். 15 வயசுல பேட்டை கையில எடுக்கிறான். 2016வது வருஷம் மத்திய பிரதேச ரஞ்சி டீம்ல இவனுக்கு விளையாட வாய்ப்பு கிடைக்குது. கிடைச்ச சான்ஸ் விட்டுற கூடாதுடா அப்படின்னு அதிரடியா விளையாடி 713 ரன்கள் எடுக்கிறான். அந்த மேட்ச் பார்த்துட்டு 2021வது வருஷம் IPL டீம் இந்த பையனை ஏலத்துக்கு எடுக்குது. நம்ம வேணா அந்த டீமுக்கு RCBன்னு பேர் வச்சுக்கலாம். RCB டீம் அந்த பையனை ஏலத்துக்கு எடுக்குது. ஆனா அந்த வருஷத்துல 4 மேட்ச் சேர்த்து வெறும் 71 ரன் மட்டுமே எடுத்ததுனால அடுத்த வருஷம் அந்த பையனை எந்த டீமுமே ஏலத்துக்கு எடுக்கல. சரி, ஓகே, இனி நமக்கு கிரிக்கெட்டே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கல்யாணம் பண்ண போன அந்த பையனுக்கு சடனா ஒரு போன் வருது. RCB டீம்ல ஒரு பிளேயருக்கு காயம் ஏற்பட மாற்று வீரரா இந்த பையனை இறக்குறாங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, உனதான் அந்த டீம் ஏலத்துக்கே எடுக்கலையே, நீ எதுக்கு அந்த டீமுக்காக விளையாடணும், நீ அந்த டீமுக்காக எல்லாம் விளையாடக்கூடாது, நீ கல்யாணம் பண்ணு அப்படின்னு அவனை பிரெயின் வாஷ் பண்றாங்க. ஆனா 28 வயசான அந்த பையன் தெளிவா யோசிச்சு நான் கண்டிப்பா RCB டீமுக்காக விளையாடுவேன் அப்படின்னு தன்னோட திருமணத்தையே தள்ளி வச்சுட்டு RCB டீமுக்காக விளையாட வரான். அந்த மேட்ச்ல 54 பால்ல 112 ரன் அடிச்சு பிளே ஆஃப்ல இருந்த RCB-ய ஃபைனலுக்குள்ள கொண்டு போறான். ஆனா அந்த வருஷம் RCB-யால கப் அடிக்க முடியல. அடுத்த வருஷம் ஒரு சின்ன காயத்தினால அந்த பையனால மேட்ச் ஆட முடியல. 2025வது வருஷம் தான் அந்த பையனோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஆமா, மாற்று வீரரா உள்ள வந்த அந்த பையன் 2025வது வருஷம் RCB-யோட கேப்டன் ஆகுறான். RCB ரசிகர்கள்லாம் ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. எத்தனையோ லெஜெண்ட்ஸை பார்த்துட்டோம், எத்தனையோ கேப்டன்சியை பார்த்துட்டோம். யாராலையுமே அந்த 17 வருஷமா அந்த கப்பத்தோட கூட முடியல. இந்த சின்ன பையனை எதுக்கு RCB டீம் கேப்டனா நியமிச்சாங்க, இந்த பையனால எப்படி கப் அடிக்க முடியும் அப்படின்னு நிறைய ட்ரோல் பண்ணாங்க. ஆனா அத்தனை ட்ரோலையும் தாண்டி என்னோட அமைதியான குணத்தாலையும் ஆக்ரோஷமான ஆட்டத்தாலையும் 17 வருஷமா தொடக்கூட முடியாத அந்த கப்பை தன்னோட முதல் கேப்டன்சிலேயே RCB டீமுக்காக வாங்கி கொடுத்தான் அந்த பையன். 0% ஆட்டிடியூட், 100% பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு 2026வது வருஷமும் அதே பையன் அதே டீமை தன்னோட கேப்டன்சில ஃபைனலுக்கும் கொண்டு போயிட்டான். யாரா அந்த பையன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அன்சோல்ட் ஆகி மாற்று வீரரா உள்ள வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் கேப்டன்சிலேயே 17 வருஷமா தொட முடியாத அந்த கப்பை வாங்கி கொடுத்த ரஜத் பட்டிதர் தான் இந்த வருஷமும் 33 பால்ல 93 ரன் அடிச்சு RCB டீமை ஃபைனலுக்குள்ள கொண்டு போயிருக்காரு. ரஜத் பட்டிதரோட கேப்டன்சி பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? அப்படி